ஹாய் காய்ஸ், இது வெல்கம் டு மும்பை விலாகோட கடைசி பார்ட். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். முழுசாக பார்த்தீங்க தான் உங்களுக்கு புரியும். கடைசியாக இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு நான் சொல்கிறேங்க. ஏன் 2 நாளாக வீடியோ வரலன்னா பல்லு வலிங்க, அதனால் வாய்ஸே கொடுக்க முடியல. அப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே வீடியோ கரெக்டாக வந்துடும். நானும் காலையிலேருந்து ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சீரடியில் தாங்க இருக்கோம். அப்படியே காலையில் டிஃபனை தான் இப்போ முடிக்க போகிறோம். காலையில் டிஃபன் பஃபே சிஸ்டம் மாரி வச்சுட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சத நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இந்த பாவ் பஜ்ஜி நிஜமாலே பிடிச்சிருந்துச்சி. அப்படியே காலையில் டிஃபனை முடிச்சுட்டு ஒரு சின்ன காஃபி சூடாக இதமாக நல்லா இருந்துச்சு. நடைப்பயணமாக நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த ட்ரிப்போட ஸ்பெஷலே அதுதான். அப்படியே வழியில் ஒரு நண்பர் வந்தோடனே அவரு கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நம்ம திருப்பி நடைப்பயணத்தை தொடர்ந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க கோயில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நாங்களும் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். சாய்பாபாக்காக மாலைலாம் வாங்கிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் ஷீரடி சாய்பாபாவை பார்க்கும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நானே நினைக்கலங்க. இப்போ ஷூலாம் கழட்டிட்டு கோயில் உள்ள போக போகிறேன்னு நினைக்காதீங்க. கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க வெளியில். உள்ளே ஃபோன்லாம் அலோடுன்றதுனால வீடியோ எடுக்க முடியலங்க. என்ன பண்ணுறது? அப்படி இருந்தாலும் சிலைலாம் வாங்கிட்டு நானும் எங்கள் அப்பாவும் ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட்டில் கொயக்கா வாங்க வந்துட்டோங்க. கொயக்கா நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போக போகிறோன்னா, நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இணைந்திருந்து பார்த்தீங்கன்னா புரியுங்க. அப்படியே மார்க்கெட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ ரூமுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போகிற நெக்ஸ்ட் ஸ்பாட் ரொம்ப தூரமாக இருக்கனால ரூமே செக் அவுட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்மளும் இப்போ சாப்பிட வந்தாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லைங்க. இந்த மும்பையை பொறுத்த வரைக்குமே ஊர் என்னதான் நல்லா இருந்தாலும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால் ஓரளவுக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம பஸ்ஸில் போய் உட்காந்தோடனே நம்ம டூரிஸ்ட் கைடு நம்மளுக்கு எல்லாத்தையும் விலாவாரியாக சொன்னாருங்க. அடுத்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு கல் தாங்க. கல்லுனா சாதாரண கல் கிடையாது, ஸ்பெஷல் பாறாங்கல். அது மேலே நம்ம எண்ணெயை ஊற்றினா நம்மளுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குமாங்க. அதனால நானுங்களும் பட்டு பட்டுன்னு கோயிலுக்குள்ளே போயாச்சு. அதில் ஸ்ட்ரைட்டாக கிட்ட போய் ஊற்றுறதா இருந்தால் ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. சைடில் ஊற்றுறதா இருந்தால் வெறும் எண்ணெய் மட்டும். நாங்கள் எண்ணெய் மட்டும் வாங்கி ஊற்றிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் கிட்ட போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுனால கிட்டேயும் போய் பார்த்தாச்சு. நல்லா மனசுலேயே வேண்டிக்கிட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியாச்சுன்னா பஸ்ஸுக்கு தாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நைட்டு 2 மணிக்கு ஃப்ளைட். இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய காரணத்தினால போகிற வழியெல்லாம் ஜாலியாக பார்ட்டி கேம்ஸ்லாம் வச்சு டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்துருந்தோங்க. நடுவில் ஒரு சின்ன பிரேக்கு. எதுக்குன்னா இந்த கரும்பு ஜூஸ்க்காக தாங்க. இது சாதா கரும்பு ஜூஸ் கிடையாது. மாடு நம்மளுக்காக உழைச்சி போட்ட கரும்பு ஜூஸை வயல்வெளியை பார்த்துட்டு குடிக்கும் போது நிஜமாலே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்தா டைம் அது பாட்டுக்கு போக நைட் ஆயிடுச்சுங்க. அப்படி இருந்தும் நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு ஹோட்டலில் பஸ்ஸை நிப்பாட்டு பட்டரும் நானும் சாப்பிட்டோம். எல்லாரும் அவங்கவுங்களோட கருத்தை சொல்லி இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சோங்க. ஏன்னா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க எல்லாரையும் பார்க்க முடியாதுன்றது நல்லா அவங்க கூட பேசிட்டு நம்மளும் ஃப்ளைட்டில் ஏறி வந்தாச்சுங்க. நம்ம ஊர்